ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ வளம் தரும் அட்சய திருதியை வழிபாடு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை நாளன்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட வேண்டும். பின்பு பூஜை அறையில் மகாலட்சுமியின் படம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். கலசத்தில் அரிசி, தங்கம், வெள்ளி பொருட்களை வைத்து குபேர மந்திரங்களை சொல்லியும் நீங்கள் வழிபடலாம். அட்சய திருதியை நாளில் செய்யும் வழிபாடுகளுக்கு அதிக பலனுண்டு. கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது, வேதங்கள் படிப்பது, ஓமங்கள் நடத்துவது விசேஷம். அன்றைய தினம் பெரும்பாலானோர் தங்கம் வாங்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள். ஆன்றால் அதைவிட அன்றைய தினம் செய்யப்படும் தான தர்மங்களுக்கு அதிக பலனுண்டு. இந்த நாளில் அன்னதானம் அளிப்பது, ஏழைகளுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்வதும் சிறந்த பலனை தரும். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை செய்யலாம். லட்சுமி நாராயணரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். மேலும் அட்சய திருதியன்று வீடுகளில் எப்படி பூஜை செய்வது என்றுமே அந்த வழிபாட்டு முறையுமே இப்போது நாம் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை நாளன்று அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து சுத்தமாக நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி விடுங்கள். அதன் மேல் ஒரு மனை பலகையை போட்டு மேலே வாழை இலை ஒன்றை இடுங்கள். இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேலே ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை, மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசம் செய்யுங்கள். அதனுள் காசுகளை போடுவது, காசுகளை பரப்பி அதன் நடுவே கலசத்தினை வைப்பது எல்லாம் அவரவர் வழக்கப்படி செய்யலாம். கலசத்தின் அருகே ஒரு படி ஆழாக்கு அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறைத்து வையுங்கள். கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள். பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி வையுங்கள். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையில் வலப்பக்கமாக வையுங்கள். நீங்கள் புதியதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வையுங்கள். விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அட்சய திருதியை நாளில் எல்லோராலுமே வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தால் கூட போதும். அஷ்டலட்சுமியின் கடாட்சம் உங்களுடைய வீடு தேடி வந்துவிடும். முதலில் விநாயகரை வேண்டிக் கொண்டு பின்பு கலசத்தில் மகாலட்சுமி எழுந்தருளும்படி பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு, லட்சுமி, சிவன், பார்வதி, குபேரன் துதிகளை சொல்லுங்கள் அல்லது கேளுங்கள். குசேலரின் கதையை படிப்பதும் கேட்பதும் சொல்வதும் சிறந்தது. பின்னர் அவரவர் வழக்கப்படி தீபதூப ஆராதனைகள் செய்யுங்கள். இந்த பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நிவேதிப்பது சிறப்பானது. அன்றைய தினம் மாலையில் சிவாலயம், பெருமாள் கோவில் என்று உங்களால் என்ற தலத்திற்கு சென்று தரிசியுங்கள். பின்னர் மீண்டும் தூபதீப ஆராதனைகளை கலசத்திற்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள். விரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மட்டும் உண்பது எல்லாம் அவரவர் வசதி, உடல் நலத்தையும் பொறுத்தது. கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காய், மற்ற பொருட்களை வீட்டு உபயோகத்திற்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அட்சய திருதியை நாளில் பூஜை அறையில் குல தெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடும் போது பூஜையில் தொழில் தொடர்பான ஆவணங்கள், பணம் இவற்றையெல்லாம் வைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களையும் உச்சரித்து வலம்புரி சங்கில், தீர்த்தம், பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். மேலும் இத்துடன் அருகம்புல், வில்வம், துளசி, மறிகொழுந்து, மல்லிகை, செந்தாமரை மலர்களாலும் வீட்டிலும் வியாபார தலங்களிலும் வழிபட்டால் தொழில் முன்னேற்றம், குடும்ப விருத்தியும் ஏற்படும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.